ஹாய் கைஸ், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இன்று உங்களோடு என்ற சீரீஸ்க்கு வரவேற்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது நம்மளுடைய சீரியஸில் முதலாம் எபிசோடு. ஸோ இது தொடர்ச்சியான ஒரு சீரியஸ் மெசேஜாக போய்கிட்டே இருக்கும். இந்த மெசேஜ் லென்த்து மெசேஜ்லாம் கிடையாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட என்ன பேசுகிறாரு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிவிட்டு நாம் செய்தியின் வேலைக்கு நேராக கடந்து செல்வோம். ஓ நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்கள் கூட இருந்து நாங்கள் என்ன பேசுகிறோமோ அது எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் அது அப்படியே எங்கள் வாழ்க்கையில் பலிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாசனாயே என்னை மறைத்து இந்த இடத்துல நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. ஏசப்பா நான் சிறுகணும் ஆண்டவரே, நீங்கள் பெருகணும் ஆண்டவரே என்ற ஒரு சத்தியத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நான் சிறுகணும் ஆண்டவரே, நீங்கள் பெருகணும் ஆண்டவரே. நீங்கள் மட்டும்தான் பெருமைக்குரிய நபராக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல மனிதனுடைய பெருமையோ மனிதனுடைய பாராட்டோ மனிதனுடைய கையத்தட்டலோ எதிர்பார்த்து பேசப்படாமல் ஏசப்பா உண்மையும் உத்தமமாய் நாங்கள் பேச உதவி செய்ய ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. மனுஷனோட பெருமைகள் எல்லாம் தகர்ந்து போன ஆண்டவரே. தாழ்மையான ஒரு இதயத்தோடு நாங்கள் பேச உதவி செய்ய ஆண்டவரே. எங்களுக்குள் அந்த ஹம்பிள் ஹார்ட்டை கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களை மீண்டும் இந்த சீரீஸ்குள்ளே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம், எந்த மெசேஜை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு காலையில் நான் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் வாசித்து கொண்டிருந்தேன். அதில் எனக்கு தொட்ட ஒரு வசனத்தை நான் பேச வந்திருக்கிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெள்ளி குகையும் பொன்னும் புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் எதை பற்றி பேசுகிறார்? இருதயத்தை பற்றி பேசுகிறார். இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் எடுத்து பேசலான்னு வந்திருக்கேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஸோ மனுஷன் முகத்தை பார்த்து ஒருத்தவனை உயர்த்துவான். ஆனால் கர்த்தரும் முகத்தை பார்த்து ஒரு மனிதனை உயர்த்த மாட்டார், அவனுடைய இருதயத்தை பார்த்து உயர்த்துவார். ஸோ தாவீதை முகத்தை பார்த்து சகோதரர்கள் எல்லாம், நீ சிறுவனாக இருக்கிறாய், நீ எப்படி கோலியாத்தை அடிப்ப? நீ பார்க்க சின்ன குழந்தை மாதிரி இருக்க, நீ எப்படா கோலியாத்தை அடிப்ப? அவனோட முகத்தை பார்த்தாங்க, ஆனால் கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்தார். ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு ஒரு சோதனை வருதுன்னா, கர்த்தர் அந்த சோதனையை எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, உங்களை அந்த சோதனையை அழிப்பதற்காக அல்ல, அந்த சோதனைக்குள் உங்களுடைய இருதயம் எப்படி பக்குவப்படுகிறது என்று உங்களை ஒரு ட்ரைனிங்குள்ளே உங்களை கொண்டு போகிறாரு. இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு சோதனையின் மத்தியில் நடந்து போனீங்கன்னா, இந்த சோதனை உங்கள் அழிவுக்கான சோதனை அல்ல, உங்களை இந்த சோதனையின் மூலமாக தூக்கி நிலை நிறுத்த போகிறார் என்ற அர்த்தம். உங்கள் கடன் பிரச்சனை இருக்கிறதா? அது ஒரு சோதனை போல உங்களை மூழ்கிற மாதிரி தெரியுதா? அது உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அந்த கடன் பிரச்சனை மூலமாக தேவன் மகிமைப்பட போகிறார். அவர் உன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் புரியுது நான் சொல்றது? சோதனை நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? என்னை அழிக்கிறதுக்காக நான் தவறு செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தம் அடிச்சுட்டேன், நான் சரக்கு அடிச்சுட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன், நான் இங்கே போயிட்டேன், தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை நான் செய்து விட்டேன், அதனால் தேவன் எனக்கு கடன்களையும், அதனால் தேவன் எனக்கு நோய்களையும், தேவன் எனக்கு வியாதிகளையும் கொடுத்து என்னை சோதிக்கிறார், என்னை அழிக்க திட்டம் போட்டு விட்டார் என்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் எப்பொழுதுமே நோய்களையும் வியாதிகளையும் அனுப்ப மாட்டாரு, அது பிசாசு கொண்டு வருவது. தேவன் ஒரு நாளும் உனக்கு வியாதி கொடுக்க மாட்டாரு, நோயை கொடுக்க மாட்டாரு, கடனை கொடுக்க மாட்டாரு. ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீ உண்மை இல்லாத போது கூட உனக்கு ஒரு உண்மையுள்ள தேவனாகவே அவர் இருந்திருக்கிறார்.
ஸோ தேவன் வந்து நீ கெட்டு போகணும், நீ வந்து அழிஞ்சு போகணும், நீ வந்து ஒன்றுமே இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிற தேவன் கிடையாதுங்க. அவர் நீ நல்லா இருக்கணும், நீ சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தேவன். நீ கடன் இல்லாமல் இருக்கணும், நீ குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தேவனு. பிசாசு ஒருத்தன் இருக்கான், அவன் நீ கெட்டு போகணும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர். ஸோ இந்த இடத்துல திருடன் தான் திருட வரான், கொல்ல வரான், அழிக்க வரான், எல்லாத்துக்கும் அவன் தான் வரான். ஆனால் நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய ஏசப்பா எதுக்காக வராருன்னா, உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் உண்டாயிருக்கிற இடத்துல அந்த ஜீவன் பரிபூர்ணமாக அப்படியே இருக்கவும் உன்னைய சிருஷ்டித்திருக்கிறார். அது உனக்காக ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்தையே அவர் உருவாக்கி இருக்கிறார். நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சமாதானத்தோட இருக்கணும், நீ நித்திய வாழ்வோட இருக்கணும் என்று சொல்லி உனக்காக ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினவர் உனக்கு சோதனைகளையும் உனக்கு வேதனைகளையும் உனக்கு கடன்களையும் உனக்கு கஷ்டங்களையும் உனக்கு கண்ணீர்களையும் தருவாரா என்று சிந்தித்து பாருங்கள். ஸோ உனக்கு பிரச்சனை வருது, வேதனை வருது, சோதனை வருதுன்னா அது தேவன் கொண்டு வருவதல்ல, அது பிசாசு கொண்டு வருவது. ஏன் எனக்கு பிசாசு அந்த வேதனைகளையும் சோதனைகளையும் கொண்டு வருகிறான்? ஸோ உன் இருதயத்தை வீக்காக்குறதுக்கு, உன் இருதயம் தேவனிடமிருந்து திரும்புவதற்காக நீ அவன் சோதனையும் வேதனைகளையும் கொண்டு வரும்போது நீ என்ன சொல்வ? தேவன் தான் இதை கொடுத்தாரு, அவர் கொடுத்தார், அவரே எடுப்பார் என்று நீ யோபு மாதிரி பேசிட மாட்டியா என்ற ஒரு சந்தோஷத்தில் அவன் உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் அவன் கொடுக்கிறான். ஆனால் நீ அந்த நேரத்தில் யோபு மாதிரி பேசாமல் என்னுடைய தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு பேசுவாயாயில் உனக்கு அந்த சோதனைகளும் வேதனைகளும் ஒரு ட்ரெயினிங்காக தெரியும். நான் என்ன சொல்ல வருகிறேன் புரியுதா? அந்த வெள்ளி வந்து அந்த நெருப்பில் போடும்போது, அதாவது அந்த வெள்ளி இருக்குல்ல, அந்த வெள்ளியை நெருப்பில் போடுவாங்க. அந்த நெருப்பில் போடும்போது பலன்னு மாறும். அதே மாதிரி பொண்ணை நெருப்பில் போடும்போது அதோட அழுக்கு எல்லாம் வெளியே ஏறிக்கிட்டே இருக்கும், அது சைனிங்காக மாறும். ஸோ உன்னைய நெருப்புக்குள்ள உன்னைய சோதனைக்குள்ளே தள்ளுறாங்களா? உன்னைய சோதனைக்குள்ளே தள்ளும்போது நீ எப்படி ஆக வேண்டும்? நீ பொன்னாக ஜொலிக்க வேண்டும். நீ அந்த சோதனைக்குள்ளேயும் வேதனைக்குள்ளேயும் சிக்குண்டு தவிக்க கூடாது. அந்த வேதனைக்குள்ளேயும் அந்த சோதனைக்குள்ளேயும் நீ என்ன செய்யணும்? என் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு நீ அவரை போற்றும் போது நீ பொன்னாக மின்னப்படுகிறாய். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், மனுஷன் வந்து முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவனோ உன்னுடைய இருதயத்தை பார்ப்பார். அந்த இருதயத்துக்குள்ளே இருக்க அந்த காயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக கலங்கி கொண்டிருக்கிற மகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறாய்? நீ எந்த ஒரு காரியத்துக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? நான் உன்னுடைய இருதயத்தை சோதித்து அறிகிற கர்த்தர். ஸோ இந்த நேரத்தில் உன்னுடைய இருதயத்தில் இருக்க உள்ளார்ந்த காயங்களை அவர் ஆற்றி கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்ற வார்த்தையின்படி அந்த காயத்தை ஃபுல்லாக ஆழ்த்துறாரு. ஸோ மனுஷன் முகத்தை பார்த்து உன்னை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த ரிஜெக்ஷன் மத்தியிலையும் அந்த உன்னை தள்ளி விட்டவங்க மத்தியிலையும் உன்னை ஒடுக்கினவங்க மத்தியிலையும் நீ வந்து ஆண்டவருக்காக நிற்கிறேல, அன்பான மகளே, உன்னை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னை உயர்த்த போகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சோதனைகள் மத்தியிலையும் என் பிள்ளை என்னை மறுதளிக்காம கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று என்னை ஆராய்த்து கொண்டிருக்கு பார்ப்பா. பரலோகத்தில் பேசி கொண்டிருப்பாராம் பிதா, இவனுக்கு இவ்வளோ சோதனை பிசாசு தரான், இந்த மகளுக்கு இவ்வளோ சோதனை பிசாசு தரான், அப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனோனையும் ஒரு வேதாகமத்தை கையில் தூக்கிக்கிட்டு அது பிள்ளைய கையில் பிடிச்சிக்கிட்டு புருஷனை கூட்டிட்டு அந்த பொண்ணு சர்ச்சுக்கு போது பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூதர்களை கூப்பிட்டு சொல்லுவாராம் பிதா அப்படி சொல்லுவாராங்க. அப்போ தேவன் வந்து உங்களுக்காக ஒன்று வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேவன் வந்து இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்தை பார்த்து உனக்கு ஒரு கிஃப்ட் தர போறாரு ஆண்டவர். இந்த மாசத்துல இத்தனை கடன் பிரச்சனை இருக்கு, உனக்கு இத்தனை போராட்டங்கள் உன்னை சுத்தி இருக்கு, இத்தனை குடும்ப சண்டைகள் இருக்கு, கணவர் குடிச்சிட்டு இப்படி பண்றாருல, பிள்ளைங்கள் வந்து எப்படியோ சீர்கட்ட நிலைமையில சுத்திக்கிருக்காங்களே, மனைவி வந்து சொல் பேச்சை கேட்காம இருக்காங்களே,
அப்படிலாம் இருக்கும்போது நீ தேவனை தேடி வரையில, அப்படி இருக்கும்போதே நீ தேவனை தேடி வரையில. ஆனா தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றுவார். உன் வாழ்க்கையில இந்த சூழ்நிலையை தேவன் மாற்ற போகிறார். ஸோ இந்த நேரத்துல அவருடைய வேதத்தை எடுத்து தியானி. அவருடைய நீ கஷ்டப்பட்டு நீ கண்ணீர் வடிச்சு என் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்க ஆண்டவரே, என்னை சுத்தி இருக்கவங்களும் ரொம்ப மோசமா இருக்காங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ அவரை வெறுத்து விடாம நீ ஓடி வரப்பாரு சர்ச்சுக்கு, நீ ஓடி வரப்பாரு சர்ச்சுக்கு. அங்கதான் தேவன் உன்னை தூக்குகிற இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில் உன்னை தூக்க போகிறார் ஆண்டவர். உன்னுடைய நடைகளை அவர் சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உனக்கு ஆசீர்வாதமா மாறும். இனிமேல் நீ சோதனை பட்டும் வேதனை பட்டும் நீ கலங்கி கொண்டும் நீ கவலைப்பட்டும் உன் குடும்ப பிரச்சனைகள் மத்தியில நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், அதாவது சபையை நோக்கி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் திறந்து கொண்டிருக்கிறார். நீ ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போதும் உனக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போது உனக்கு எதிராக செயல்பட்டு எல்லா மனுஷிக ஆவிகளும் விரட்டப்படுகிறது. நீ ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போதும் வெண்கல கதவுகள் உடையுது. நீ ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இருப்பு தாழ்பால்கள் முறியுது. அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களும் ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். சரி ஆண்டவரே, நான் சோதனையெல்லாம் சகிக்கிறேன், எனக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்க? நீங்க இருதயத்தை பார்க்குற ஆண்டவரா இருக்கீங்க. என் இருதயத்தை நீங்க பார்த்துட்டீங்க. இத்தனை சோதனை வருது, இத்தனை வேதனைகள் என்னை சுத்தி வந்தாலும் நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கேன் ஆண்டவரே. உங்க மேல நம்பிக்கை வைத்து நான் சபைக்கு கடந்து வருகிறேன். என் தேவன் என் சூழ்நிலையை மாற்றி விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் சர்ச்சுக்கு வரேன். எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்த ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்லுகிறார். முக்கியமான வசனங்க, முக்கியமான செய்தி. இது எல்லாருமே கேட்க வேண்டிய செய்தி. சோதனைகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் கண்ணீர் மத்தியிலும் கடன் பிரச்சனை மத்தியிலும் குடும்ப பிரச்சனை மத்தியிலும் சமாதானமே இல்லாத மத்தியிலும் நீ சபைக்கு கடந்து போகிறாய் என்றால் ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு வசனத்தை சொல்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உத்தமன் என்று விளங்கின பின்பு, அந்த உத்தமன் என்று விளங்கின பின்புக்கு தான் ஆண்டவர் இந்த சொல்றாரு. நீ அந்த இடத்துல சபைக்கு போறேல, உன் கஷ்டத்தின் மத்தியிலும் உன் கண்ணீர் மத்தியிலும் உன்னுடைய காசே இல்ல ஆனா காணிக்கையை தூக்கி போடுறேல, அந்த காணிக்கையின் மத்தியிலும் நீ உத்தமன் என்று விளங்கி இருக்கிறாய். அவருடைய கண்கள் உன்னை பார்க்கும்போது ஒரு உத்தமனாய் உன்னை பார்க்கிறார் ஆண்டவர். ஒரு உத்தமனாய் உன்னை பார்க்கும்போது உனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான மகனே மகளே, உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவார் ஆண்டவர். இந்த நாளுக்கான செய்தி என்னன்னா, ஆண்டவர் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். அக்கினியில புடமிடுவாரு. அக்கினியில போட்டு புடமிடும் போதுதான் பொன்னாக நீ மின்னிக் கொண்டிருக்கிறாய். நீ பொன்னாக மின்னும் போதுதான் அவர் உனக்கான ஒரு பரிசு வைத்திருக்கிறார். அது ஜீவ கிரீடம் என்று எண்ணப்படுகிறது. அக்கினியில போடும் போதுதான் இருதயம் தெரிகிறது. அக்கினியில போடும்போதுதான் ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நீ எப்படி தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கிறாய் என்று தெரிய வருகிறது. ஒரு பிரச்சனை வரும்போதுதான் தேவன் மேல நீ எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்க அப்படின்னு தெரிய வருது ஆண்டவருக்கு. நீ நல்லா இருக்கும்போது தேவனை ஆராதிக்கிறது வேறு, ஒண்ணுமே இல்லாதப்ப தேவனை ஆராதிப்பது வேறு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, உங்கள்கிட்ட வசதி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, ஆசி இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப நீ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்ப சொல்றல, அது வேற. ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, அப்ப நீ சொல்றது வேற. ஆனா எதுவுமே இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, ஒரு சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, எல்லாருமே விட்டு ஒதுக்கிட்டாங்க. நீ ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்க, துரத்தப்பட்ட நிலைமையில இருக்க, விரட்டப்பட்ட நிலைமையில இருக்க. அப்ப உன் வாயிலிருந்து வருது பார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வருது பாரு. அப்போதான் தேவன் நீ உத்தமன் என்று பார்க்கிறார். அப்ப உங்களுக்கு ஜீவ கிரீடம் கன்ஃபார்ம்.
கன்ஃபார்ம். அக்கினியில போடும்போது தான் இருதயம் தெரியும். சோதனை வரும்போது தான் நீ தேவன் மேல வச்சிருக்க விசுவாசம் தெரியும். அக்கினியில போடும்போது தான் இருதயமே தெரியுது. பிரச்சனை வரும்போது தான் தேவன்கிட்ட நீ எவ்வளவு விசுவாசமா இருக்கன்னு தெரிய வருகிறது. எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது? ஸோ ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு சோதனை வருது, வேதனை வருது, கஷ்டங்கள் வருது, கண்ணீர் சிந்துற மாதிரி சுச்சுவேஷன் வருது, கலங்காதீங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் நீ வாயை திறந்து அறிக்கை பண்ணு. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த சோதனைகள் என்னை டெஸ்ட் பண்றதுக்காக மட்டும்தான். இது என்னை டெஸ்ட் பண்றதுக்காக சோதனை தான். இந்த சோதனையில நான் ஜெயிப்பேன். இந்த சோதனையில நான் ஜெயிச்சு அவருக்கு முன்னாடி நான் உத்தமனா போய் நிற்பேன். உத்தமனா நின்று அவர் கையில இருந்து அந்த ஜீவ கிரீடத்தை நான் வாங்குவேன் என்ற விசுவாசம் உங்களுக்குள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு ஒரு நல்ல சத்தியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தின் மூலமாக எத்தனையோ கஷ்டங்களில் கவலைகளில் இருக்க மக்களுக்காக நான் பேசினேன் ஆண்டவரே. நான் பேசவில்லை ஆண்டவரே, நீங்கள் பேசினீர்கள் ஆண்டவரே. நீங்கள் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக கஷ்டங்களையும் கவலைகளையும் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து நாங்கள் மீண்டு வர்றது என்ற ஒரு தெளிவான ஒரு யோசனை அவர்கள் தந்து அவர் பிரச்சனைகள்லேருந்து விடுபட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். இன்னும் இதே மாதிரி நிறைய ரெவலேஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் உங்கள் முன்னாடி வந்து பேச விரும்புகிறேன். நான் வீடியோவில் அதிகமாக வர விரும்புகிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய சத்தியங்களை நான் பேசுவதன் மூலமாக நானும் மறுரூபமாகிறேன். இதை கேட்பதன் மூலம் உங்கள் விசுவாசமும் அதிகரிக்கிறது. நீங்களும் மறுரூபமாக்கப்படுவீர்கள் என்று நான் மெய்யாகவே நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.